தாயில்பட்டியிலிருந்து சரத்குமார் அப்படிங்கிற நண்பர் இன்றைக்கி ஒரு விஷயம் கேட்டிருந்தார். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இப்போ நிறைய பேருக்கு அதில் டவுட் இருக்குது. அவர் கேட்டது எனக்குமே ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவர்கிட்ட பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, டைல்ஸ் ஒட்டுறோம். இப்போது பாத்ரூமில் ஒட்டுறோம், கிச்சனில் ஒட்டுறோம், ஃப்ளோரிங்கில் ஒட்டுறோம். இது ஒட்டுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, முதல்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதலே பிளாஸ்டிக் பூச்சி வேலை பண்ணி கோடு போட்டு விட்டுட்டு மறுபடியும் தூக்குக்காக பூசிட்டு அதில் நம்ம டைல்ஸில் நல்லா நனைச்சிட்டு சிமெண்ட் கலவையெல்லாம் வச்சு நம்ம பேக் பண்ணி ஒட்டுற மாதிரியான ஸ்டைல்லாம் பழக்கத்தில் முதல்ல இருந்தே இருந்துட்டு வந்தது. இப்போ மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கில் ஒவ்வொரு கட்டுமானம் வளர வளர இப்போ என்னென்னா பேஸ்ட் மாதிரியான அமைப்புகள் வந்துருச்சு. ஏன்னா வாலில் ஒரு தடவை பூசிட்டு கோடு மட்டும் போட்டு விட்டாங்கன்னா போதும். ரெண்டாவது திரும்ப பிளாஸ்டிக் பண்ணி பூசாமல் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டும்போது டைல் ஒட்டிக்கிடும். நமக்கு இந்த பூசுகிற செலவு எல்லாமே கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் அது கொண்டு வந்தது தான். ஏன்னா அவங்க வீட்டுக்கு ஃப்ளோரிங் பதிக்க போகிறதாகவும் அதுக்கு இது பெட்டரா, இது நல்லதா, அது நல்லதாங்கிற மாதிரி கேள்விகளை முன் வச்சார். என்னையை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கில் வரக்கூடிய எல்லா பொருளையும் ஏற்றுக்கிட வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஆனால் அதையும் தாண்டி அந்த பொருளை கரெக்டாக நமக்கு பயன்படுத்த தெரியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுறது நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு டைல்ஸ் ஒட்டக்கூடிய நண்பர்கள் வந்து நல்லா அதில் அந்த பேஸ்ட் வச்சு ஒட்டுறதில் தெளிவாக இருந்திருந்தாங்க, எந்த ஒரு இஷ்யூமே அவங்க ஒர்க் பண்ண இடங்களில் வரல அப்படின்னா அந்த நண்பர்கள் வந்து தாராளமாக பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் பழக்கத்துக்கு புதியாக இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட வந்து இந்த பேஸ்ட்டை கொடுக்கும்போது கண்டிப்பான முறையில் தவறு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ஃப்ளோரிங்னால் அந்த பேஸ்ட்டு ஒரு இடம் கூட விடாமல் நம்ம கடைசி வரைக்கும் பூசி இழுப்போம். அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் கிரிப் இருக்கும். ஆனால் அந்த வால் டைல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யாரும் அந்தளவுக்கு பேக் பண்ணுவாங்களான்னு கேட்டால் சொல்ல முடியாது. நம்ம அந்தளவுக்கு நீங்கள் பக்கத்துலேயே இருந்து மானிட்டரிங் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒர்க்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக நடக்கும். ஒருவேளை அப்படி மானிட்டரிங் பண்ணாமல் விட்டு அவங்க பேஸ்ட் கரெக்டான முறையில் அப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய மைனஸாக அமைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரக்கூடிய பொருட்களை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நான் இல்லைன்னு சொல்லலை, வேணான்னு சொல்லலை. ஆனாலும் அதை திறன்பட செய்யக்கூடிய லேபர் டீம் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. தமிழகம் முழுவதும் பழைய வீடு புதுப்பிக்கிறது, புதிய வீடு கட்டுறது சொல்லிவிட்டு அனைத்து விதமான கட்டுமானங்களுக்கும் தேவையான ரொம்பவும் ஸ்கில்டு லேபர், அதாவது சொல்லக்கூடிய பல வருட அனுபவங்கள் உள்ள லேபர்களெல்லாம் வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.